அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பதன் மூலம் நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். நிறைய சிறப்புகளை நான் சிறப்புகள் இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பேன் சிறப்புகள் அப்படின்னு எங்கே சொன்னேன், அதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் என்ன செஞ்சிடும், அந்த சிறப்புகளுக்கே என்ன செய்திடும், போய்விடும். ஆனால் ஒரு சிறப்பு, மிக சிறந்த ஒரு செய்தி ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். புகாரியில் 5986வது இலக்கத்திலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. தனது ரிஸ்கிலே விஸ்தீரணம் ஏற்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, விசாலம் ஏற்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, தனது அருள்கள் வாழ்வாதாரங்கள், ரிஸ்குக்கு நல்ல மொழிபெயர்ப்பு வாழ்வாதாரங்கள், வாழ்வாதாரங்கள் உணவு மட்டுமல்ல, எல்லாம் வாழ்க்கையோட எல்லாமே விரிவுபட வேண்டும், விசாலமாக வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ நல்ல ஒரு பிஸ்னஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படித்தானே, நல்ல பிஸ்னஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன செய்யுங்க தெரியுமா, ஃபல்யஸில் ரஹிமஹு, இரத்த உறவுகளை சேர்ந்து நடங்கள். அதுவும் உங்களுக்கு விஸ்தரிக்கும். அது நீங்கள் கண்ணால் காண்றது, அது கண்ணால் காணுவது. ஆனால் உங்களுக்கு கண்ணால் காணாமல் அதுக்கு ஒரு ஆக்டிங் இருக்குது, ஒரு வேலை இருக்குது, செயல்படுதல், அது இதுதான். இது மாதிரி நிறைய இருக்குது தர்மங்கள், அது போன்றவைகள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம கண்ணுக்கு காணாமல் ஏற்படுத்துகின்ற விஸ்தீரணங்கள். அது ஏற்பட வேண்டுமா, ஃபல்யஸில் ரஹிமஹு, தனது சொந்தங்களை பந்தங்களை சொந்தங்களை அவர்கள் சேர்ந்து நடக்கட்டும். அடுத்து என்னன்னு சொன்னால் வயுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, இன்னொன்று இதற்காக மட்டுமல்ல, தனது அஜல் நீள வேண்டும் என்று சொன்னால், தனது அஜல் நீள வேண்டும் என்றால் உலகத்தில் அஜல் நீளமாக்குறதுக்கு ஒன்று என்ன செய்யலாது, நம்ம எதுவும் செய்யலாது. அஜல் நீளமாக்க நீங்கள் இப்போ உதாரணமாக சொத்துக்களில் விஸ்தீர்ணம் ஏற்படுவதற்காக வேண்டி உழைக்கலாம், பிஸ்னஸை கூட்டலாம், டபுள் ஆக்கலாம். அஜல் நீளனம் பண்ணுறதுக்காக என்ன செய்யலாம், ஒன்றும் செய்யலாது. எந்த ஆப்ரேஷனும் அதுக்கு இல்லை, விளங்கிட்டா, எந்த டெப்லெட்டும் அதுக்கு இல்லை, எல்லாம் இல்லை. அப்போ எதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாலே தவிர அதுக்கு இல்லை. ஏன்னா அது இறைவனிடத்தில் உள்ள விஷயம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், நீங்கள் உங்கள் இந்த உலகத்தில் செய்கின்ற அமல்களில் ஒன்று தான் உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஜலை விஸ்தீர்ணமாக்க காரணமாக இருக்கக்கூடிய செயல்களில் ஒன்று தான் எது, அது உம்முல் கிதாபில் தான் இருக்கும். வ இந்தஹு உம்முல் கிதாப் யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பித். அல்லாஹு தாலா நாடியதை ஏட்டிலிருந்து அழிப்பான், நாடியதை ஏட்டிலே அப்படியே வைப்பான். வ இந்தஹு உம்முல் கிதாப், அவனிடத்தில் தான் உம்முல் கிதாப் என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்படி என்றால் இறைவன்கிட்ட ஒரு ஏடு இருக்கிறது, அதில் தான் இந்த உலகம் எப்படி இயங்கும் எல்லாம் இருக்குது. அதில் என்ன, இது கீழே உள்ள செய்தியில் என்ன மாற்றம் வர இருக்கிறது, என்ன காரணமாக அது மாறும் என்பதெல்லாம் யாருக்கு தெரியாது, எந்த மலக்குமார்களுக்கும் தெரியாது. இறைவன் வருடத்துடைய அந்த ஓர்டரில் இறைவன் என்ன செய்வான், மாற்றம் செய்வான். அந்த மாற்றத்துக்கான காரணம் அது உண்மையில மாற்றம் அல்லது, அவனிடத்தில் எல்லாம் என்ன செய்கிறது, அந்த பேனையை கொண்டு எழுதினானே அல்லாஹு தாலா, செய்தியில் வருது ஒரு பேனைக்கு அல்லாஹு தாலா சொல்கிறான், உக்துப் ஃபஜரா பிமா ஹுவ காயினுன் இலா யௌமில் கியாமா. அது எழுதியது மறுமை நாள் வரைக்கும் எது நடக்குமோ அத்தனை எழுதியது, அது உம்முல் கிதாப். அது இறைவனிடத்தில் என்ன செய்கிறது, இருக்கிறது. அதில் இருந்து தான் இந்த ஏடுகள் என்ன செய்கின்றன, பிரிக்கப்படுகின்றன. பிரிக்கப்பட்டு இறைவனிடத்தில் இருக்கிற உம்முல் கிதாபில் எந்த மாற்றம் என்ன செய்யாது, வராது. ஆனால் ஒரு மனிதன் இந்த அமல் மூலம் அது அதிகரிக்கும், கூடும், குறையும் என்ற செய்தியெல்லாம் அது யார்கிட்ட இருக்கும், இறைவன் இருக்கும். மலக்கு இவர் இந்த நிலை தான் மரணிப்பார் என்ற நிலையில நினைக்கக்கூடிய அமைப்பில் அது இருக்கும். ஆனால் இவர் இந்த அமல் என்ன செய்யும், அவரை அதிகரிக்கும் என்ற செய்தி இறைவனது அந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே அது இருக்கும். அப்போ அல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய அஜல் விஸ்தீர்ணப்படணுமா, உங்கள் அஜல் உதாரணமாக 60 70 ஆகணுமா, 80 ஆகணுமா, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேணும் என்ன, ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தனது இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும். இதுவும் ஏட்டில் உள்ள விஷயம், உம்முல் கிதாப் எதில், இறைவனது அந்த மகத்தான ஏட்டிலே அது இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இது இரத்த உறவு தான் இந்த மிகப்பெரிய 2 அமல்களுடைய அதாவது கூலிக்கும் காரணமாக என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று இரத்த பந்தங்களை சேர்ந்து நடத்த நமது ரிஸ்கிலே விஸ்தீர்ணமும், வயதிலே நமது காலத்திலே வயுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, அதை அதாவது நீளப்படுத்துவதற்கும் காரணமாக அமைவதை நாங்கள் பார்க்கிறோம். இது சஹீஹுல் புகாரியிலே பதியப்பட்ட ஒரு செய்தி. இந்த மாதிரி உறவுகளை சேர்ந்து நடத்தல் என்கின்ற அம்சம் எந்த அளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம் என்பதற்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நாம் எல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வசனம் தான் சூரத்துன் நிசாவில் 1வது வசனமும் 2வது வசனம், யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம்
இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இது நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய வசனம். அதில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னா, வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம. நீங்கள் எவனிடத்தில் கேட்கிறீர்களோ, எவனிடத்தில் உங்கள் தேவைகளை முறைப்படுகிறீர்களோ அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் அர்ஹாம, உறவுகளையும் அஞ்சிக் கொள்ளுங்கள். அதில் வல் அர்ஹாம என்று சொன்னால் என்ன? உறவுகளையும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் கருத்து அதுதான். வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம. அல்லாஹ்வையும் நீங்கள் எவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறீர்களோ, உங்கள் தேவைகளை முற்படுத்துகிறீர்களோ அவனையும் பயந்து கொள்ளுங்கள். அதே போன்று அர்ஹாம், இரத்த உறவுகளையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் இரத்த உறவுகள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், அவைகளை முறிப்பதில் நீங்கள் என்ன பயந்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உரைகளுடைய ஆரம்பத்தில் இதை வளமையாக கூறுவார்கள் என்று நாங்கள் செய்தியை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம்தான் இந்த இரத்த உறவுகளை பேணுதல் என்பதற்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய. இரத்த உறவுகளை பேணுதலால் கிடைக்கக்கூடிய சிறப்பு கூலி, அது இரண்டாவது அம்சம். இரத்த உறவுகள் இறைவனுடைய வசனங்கள் எப்படியெல்லாம் சம்பந்தப்படுகிற என்பதற்காக நான் என்ன செய்கிறேன், இதை சொல்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, சூரா அன்ஃபாலில் 75வது வசனம், மக்காவை விட்டு குறைஷிகளில் ஈமான் கொண்டவர்கள் ஹிஜரத்து செய்து மதீனாவை அடைந்த நேரத்தில் யாரெல்லாம் முஹாஜிர்களாக இன்னும் பல கோத்திரங்களிலே மதீனாவை அடைந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அன்சார்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் இடையில் 2 சகோதரர்களை, அன்சார்கள் ஒரு சகோதரரை தெரிவு செய்து முஆகாத் பண்ணி வைத்தார்கள், சகோதரத்துவம் செய்து வைத்தார்கள். இவருக்கு அவர், அவருக்கு இவர் என்றது. எந்த அளவுக்கு அது ஆகியது என்று சொன்னால், இவரது சொத்திலிருந்து அந்த சகோதரத்துவம் வளர்ந்து போயிற்று. 1 வருடம், 2 வருடம், 3, 4, 5 வருடங்கள் எப்படி ஆகிட்டேன்னு சொன்னால், இவர் மரணித்தால் இவரது சொத்து என்ன செய்யும், அவரது பிள்ளைகளுக்கு போகுது, அவருடைய சொத்து இவரது பிள்ளைகளுக்கு வருகிறது என்கின்ற அமைப்பில் இந்த உறவு என்ன செய்தது, வளர ஆரம்பித்தது. அந்த நேரமெல்லாம் மீராஸ் சட்டங்கள் என்ன செய்யலை, இருக்கவில்லை. அந்த அளவுக்கு மிகவும் நெருக்கமான உறவாக இது மாறிற்று. அல்லாஹு தாலாவுடைய இயற்கை, அல்லாஹு தாலா எப்படி இந்த இயற்கை அமைத்திருக்கிறான், படைப்பை அமைத்திருக்கிறான், இந்த உறவுகளுக்கு மத்தியில் தான் இந்த பாசம் வர வேண்டும், இந்த சொத்துக்கள் என்ன செய்யப்பட வேண்டும், பங்கிடப்பட வேண்டும். அல்லாஹு தாலா ஒரு நாளும் அந்த ஃபித்ரத்தை, அந்த இயற்கையை மாற்ற மாட்டான். அல்லாஹு தாலா அந்த இயற்கையை என்ன செய்ய மாட்டான் ஒரு நாளும், அது அல்லாஹ்வுடைய அந்த விதி. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான், முஹாஜிர்களை பாராட்டி அன்சாலுகளை பாராட்டி எல்லாம் சொல்லி முடித்து விட்டு, இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு அதாவது சிச்சுவேஷனில் அல்லாஹு தாலா வசனம் இறக்குறான், முஹாஜிர்களை பாராட்டுகிறான், முதலாவது அன்சார்களை பாராட்டுகிறான். பாராட்டி விட்டு அல்லாஹு தாலா சொல்லுகிறான், வ உலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பி பஅதின் ஃபீ கிதாபில்லாஹ். இரத்த உறவுகள் தான் ஒருவருக்கொருவர் தகுதியானவர்கள் உரிமை கொண்டாட. இரத்த உறவுகள் தான் உரிமை கொண்டாடுவதற்கு, ஒருவருடைய உரிமை இன்னொருவர் கொண்டாடுவதற்கு, அந்த இரத்த உறவில் ஒரு உரிமையோடு பேசுவதற்கு தகுதியானவர்கள் இந்த உறவுகள் தான். அல்லாஹ்வுடைய எழுத்தில் அதுதான் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஏட்டில் அதுதான் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை என்ன செய்யறான், கட் பண்றான். எதை கட் பண்றான், உங்கள்கிட்ட உறவு முறை இருக்கணும் எல்லாம் சரி, ஆனால் இந்த மீராசு சொத்துக்கள் பங்கிடுற அளவுக்கு இதை என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு அல்லாஹு தாலா அதுக்கு லிமிட் கொண்டு வருகிறான். எந்த அளவுக்கு அவங்களோட உறவு இருந்ததுன்னு பாருங்க. அன்சார்களுடைய முஹாஜிர்களுடைய உறவு சொத்துக்கள் கூட உரிமை சொல்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறது, போகிறது. அல்லாஹு தாலாவா என்ன செய்யறான், அதை நிறுத்தி இந்த உறவு பாசமெல்லாம் இருக்கணும். ஆனால் சொத்து என்ற அடிப்படையில் வருகிற நேரத்தில் யாரு, அது சொந்தங்களும் உறவுகளும் தான் அதற்கு தகுதியானவைகள் என்று அல்லாஹு தாலா வசனம் இறக்கிறான். இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹு தாலா எல்லா விஷயங்கள் மீதும் அறிந்தவனாக இருக்கிறான். சூரா அன்ஃபால் 75வது வசனம். சூரா அன்ஃபால் 75வது வசனம். அப்போ அல்லாஹு தாலா இங்கே என்ன சொல்ல வருகிறான், அர்ஹாம் இரத்த உறவுகள், சொந்தங்கள் சொந்தங்கள் தான் ஒன்று என பந்தங்களுக்கு வேற அர்த்தம் வச்சுக்கிறோம். அதனால உறவுகள் தான் ஒன்றுக்கொன்று தகுதியானவர்கள், உறவுகள் தான் ஒன்றுக்கொன்று தகுதியானவர்கள் உரிமை கொண்டாடுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், வசனம் இருக்குவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சு கொள்கிறோம், இரத்த உறவுகள் சொந்தங்கள் என்பது எந்த அளவுக்கு குர்ஆன் சுன்னாவில் வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம் என்பதை பார்க்கிறோம். இந்த இயல்பு உறவுகளுக்குள்ள நம்ம உரிமை காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற இயல்பு சொத்து என்கின்ற அடிப்படை கூட எனது அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதில் இன்னொருவர் உரிமை கொண்டாட அனுமதி இல்லை என்று அல்லாஹு தாலா அந்த இயல்பை மாறாமல் இருப்பதற்காக இந்த வசனத்தை என்ன செய்கிறான், இறக்கி வைக்கிறான். உலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பி பஅதின் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஏட்டிலே, அல்லாஹ்வுடைய எழுத்திலே எது மிகவும் தகுதியானது உறவுகளுக்கு, அவர்களுடைய உறவுகள் சொந்தம் கொண்டாடுவது தான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்குகிறான். அன்றையிலிருந்து என்ன சட்டம் இறங்கியது, மீராஸ் சட்டமாக இருந்தால்
அதாவது உறவுகள் தான் அந்த மீராத்துக்கு தகுதி உணவர்களாக வருவார்களே தவிர யார் வரமாட்டார்கள். எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் சரி, உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி, நமது உறவுகள் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, உறவு அடிப்படையில் தான் அது என்ன செய்யப்படும், பிரிக்கப்படும். எனது உயிர் மன்னன் ரத்தத்தோடு ரத்தம் கலந்து விட்டாண்டால் அவனுக்கு சொத்துல ஒரு பகுதி என்ன செய்யாது, போகாது. அப்படியே இந்த சட்டத்தை இஸ்லாம் என்ன செய்கிறது, கொண்டு வந்து வைப்பதை பார்க்கிறோம். இது இஸ்லாம் இயற்கையான மார்க்கம் என்பதற்கான ஆதாரம். ஏனைய மதங்கள் இந்த சட்டங்கள் இல்லை. நுரைக்கமாக ஒருத்தம் வந்துட்டானா சொத்துலேயும் பங்கெடுத்து செய்யலாம், போகலாம். சட்ட கவர்மெண்ட் தான் அதை காப்பாற்றுமே ஒழிய அப்படி போகாமல் எது காப்பாற்றும், கவர்மெண்ட் தான் காப்பாற்றுமே ஒழிய இவன் என்ன செஞ்சிருவான், கொடுத்துட்டு போயிடுவான் சொத்துல. ஆனால் இஸ்லாம் என்ன செய்கிறது, தர்மம் என்று வந்தாலும் கூட சொந்த உறவுகளை என்ன செய்யுது, காப்பாற்றி தான் அந்த சொத்துல எடுப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இரத்த உறவுகள் என்பது இயல்பு, மனித இயல்போடு சம்பந்தப்பட்டது. அதனால் இஸ்லாம் அந்த இயல்பை என்ன செய்கிறது, பாதுகாக்கிறது, ஆர்வமூட்டுகிறது. இந்த இரத்த உறவுகள் சம்பந்தமாக நாங்கள் விளங்கிய எல்லை விட கொஞ்சம் கூட விளங்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் விளங்கியலைன்னா இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கணும், சண்டை பிடிக்கக்கூடாது, பிரியக்கூடாது, பிரிஞ்சா தண்டனை என்றதோடு நிறுத்திட்டோம். ஆனால் இரத்த உறவுகள் என்ற வலியுறுத்தல் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இந்த இயல்பை பாதுகாக்கிறது.